ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 தாங்க இருக்குது. இது தாங்க வந்து வில்லேஜ் மாடல் வண்டி. பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்குது பாருங்க கைஸ். இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஸோ வந்து ரோடு எம்டியாக இருந்து அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ரெட் கலருங்க. பார்க்குறக்கே வண்டி வந்து சூப்பராக இருக்குது. இது தாங்க வந்து வில்லேஜ் சைடில் வந்து நிறையாவே ஓடும். ஸோ நம்ம சிட்டி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் அண்ட் ப்ரௌன், ஸ்டீல் அண்ட் ரெட் அந்த மாதிரி தான் ஓடும். ஃபுல்லாகவே கிரே கலர் நிறையா ஓடும். அண்ட் ரெட் கலர் வந்து யாருமே ஓட்டி நானுமே பார்த்ததில்ல. ஸோ அந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 349 சிசிங்க. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 20 பிஹெச்பி பவருங்க. அண்ட் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 27 நியூட்டன் மீட்டருங்க. அது வந்து டார்க் வந்து ராயல் என்ஃபீல்டு மோஸ்ட்லி எப்போவுமே வந்து அதிகமாக தாங்க இருக்கும். அப்போ தான் அந்த வந்து இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியோட கலருமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு அண்ட் பேக் லுக் எல்லாமே வந்து காட்டுறேன். இது தாங்க வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதே வண்டி வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் சைடில் அப்படிங்கும்போது பாருங்கள். ஸோ இந்த கலருமே வந்து சூப்பராக இருக்குங்க அந்த வண்டிக்கு மேட்சிங்காக. அண்ட் இந்த வண்டியில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஸ்பெஷலாக மாட்டியிருக்காங்க எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வண்டியில் வந்து சீட்டு வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா புஷன் டைப்பில் நல்லா பஞ்சியாக நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே வந்து நல்லா இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்லன்னு பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. இதோ பாருங்கள் ஃப்ரண்ட்லேயுமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இந்த லோகோ வந்து இப்போ தாங்க கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. நானுமே வந்து எடுத்துருக்கேன். எனக்குலாம் யாருங்க கொடுத்தா, எனக்குலாம் கொடுக்கவே இல்லை ஜிடியில். ஸோ இது வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1980 விட்ட மாதிரியே விட்ருக்காங்க. 1980 தான் பழைய மாடல் புல்லட் தாங்க இந்த மாதிரி கலர்லலாம் விட்டாங்க. ஸோ ரீசெண்டாக இப்போ யாருமே அதிகமாக விடலை. இப்போது பழையபடி தொடங்கியிருக்காங்க. அதுவும் வந்து 1-2 வண்டி தாங்க எடுத்து ஓட்டுறாங்க. நம்ம ஊரில் ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. 350 நார்மலாக எப்படி வருமோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட மீட்ரு எல்லாமே பார்க்கலாங்க. அண்ட் இது தாங்க வண்டியோட மீட்ரு. இதில் வந்து ஸ்பீடா மீட்ரு எல்லாமே வந்துடுது. அண்ட் கீழே நம்ம கீ ஆன் பண்ணுவோங்க. இந்த ஸ்விப் அடிக்கிறதாங்க சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ரி லைட் வந்துடுது. அண்ட் இதில் ஃபியூல் இண்டிகேட்டர் வந்துருக்கு. இதில் வந்து ஒரு விஷயம் வருதுங்க. நம்ம வந்து கீர் சேஞ்ச் பண்ணும்போது இதில் வந்து கீர் எத்தனை கீரில் இருக்குது அப்படின்னு எல்லாமே காட்டுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டுன்னு காட்டுது. அண்ட் இதில் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வீஸ் லைட் எரியுது. அண்ட் கீ அண்ட் சுவிட்சஸ்மே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டி எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டில் இந்த மாதிரி தான் வந்து செல்ஃப் சுவிட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் மிரர் பாருங்கள் ஸ்டீல். இது தாங்க இந்த கிளாசிக் 350 அந்த மிரர் தான் வந்து சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் எரியும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் நம்ம கீ போட்ட உடனே இந்த குட்டி லைட் ரெண்டுமே எரியுது. அது வந்து சூப்பராக இருக்குது. இதில் கலர் போட்டாலுமே வந்து நல்லா லுக்காகவே இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தாங்க, பழசு தான், அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹை பீம், இது வந்து லோ பீமுங்க. அண்ட் ஹெட்லைட் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பழைய மாடல் தாங்க. எல்லாமே வேறு எதுவுமே வந்து ஃப்ரண்டில் இந்த வண்டியில் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாதிரி இல்லை. அண்ட் வண்டியோட சைலன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க. வண்டியோட சைலன்சர் ரேட்டு என்ன வந்து அப்படின்னா 4500 நினைக்கிறேன் மேபி. ஸோ சொன்னாங்க. நான் வந்து வண்டியோட சவுண்டு காட்டுறேன். ஸோ வாங்க வண்டியோட சவுண்ட் கேட்கலாங்க. இது தாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே வர சவுண்டு. நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் வண்டியோட சவுண்டு பாருங்கள். நான் ஓட்டிட்டு வந்தேங்க. வண்டி சவுண்ட்லாம் நல்லா தான் இருந்தது. டுமுன்னு அது சூப்பராகவே இருக்குங்க. புல்லட் ஓட்டும்போது அந்த வண்டியோட சவுண்டு தான் சூப்பராக இருக்கும். அண்ட் இதை விட நல்ல எக்ஸாஸ்ட் வேணும் அப்படின்னா நிறையாவே இருக்குது. ஸோ நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வண்டியை நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாங்க. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ரோடு எம்டியாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக டாப் அண்ட் செக் பண்ணுவோம். அண்ட் இந்த வண்டியை வந்து நம்ம டாப் ஸ்பீடு ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது,
எம்டி ரோடு வந்து நிறையா வேணுங்க, அப்போ தான் வந்து போகும். 100க்கு மேலே வந்து கிளாசிக் நார்மலாகவே வந்து உங்களுக்கு தெரியும் 110 120 போகும்போது அப்படியே ஸ்லோவாக தான் போன மாதிரி இருக்கும். ஸோ வாங்க ஓட்டி பார்க்கலாம். ஸோ நம்மளுமே இப்போ வந்து இந்த கிளாசிக் 350 ஓட்டி பார்ப்போங்க. ஸோ ரோடு வந்து எம்டியாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டாப் அண்ட் செக் பண்ணுவோம். ஸோ வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயுமே வந்து சீரியஸாக நல்லாவே இருக்குங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் 2 காலுமே நல்லா தரையில் இருக்குங்க. ஸோ ஹேண்டுமே பாருங்கள் நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் இந்த மிரர் அண்ட் லுக்கு வண்டியில் உட்காரும்போதே வந்து நமக்கு ஒரு கெத்தாக ஃபீல் பண்ண தோணுதுங்க. அதுதாங்க பவர் ஆஃப் கிளாசிக் 350 அண்ட் ராயல் என்ஃபீல்டு. சரி வாங்க வண்டி கீ ஆன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இந்த ஸ்விப் அடிக்கிறதாங்க சூப்பராக இருக்கும். வண்டியோட சவுண்டும் பயங்கரமாக இருக்குது. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 லிட்டருங்க. அண்ட் டேங்க்குன்னு பார்த்தா குட்டியாக தான் இருக்குது, அது எப்படி 13 லிட்டர் பிடிக்குன்னு தான் தெரியல. ஸோ வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குங்க. பழைய PS6 மாடல் வந்து 350 வந்து ஃபெயிலியர் மாடலுங்க. நிறையா வண்டி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வண்டி எடுத்தான், அதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் தாங்க. 120க்கு மேலெலாம் போனோம் அப்படின்னா ரொம்ப வாபிளாகவும் அண்ட் வந்து வைப்ரேஷன் கையிலே பிடிக்குங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஹைவேஸ் வருது, பார்க்கலாங்க, ஓட்டி பார்ப்போம். நம்ம இந்த வண்டியில் ஒரு கெத்து தாங்க இந்த வண்டினாலே செம்மையாக இருக்குங்க. ஸோ லெட்ஸ் கோ. நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. அண்ட் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. பழைய எப்படின்னா நம்ம வந்து ஒரு வெயிட்டு வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வந்து வரலைங்க. ஸோ நார்மல் எப்படி சொல்கிறது, நார்மல் வெயிட் லாஸ் வண்டி ஓட்டின மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 190 கிலோ வரும். பட் ஆனால் நமக்கு அந்த ஃபீலே கொடுக்கலாங்க. நான் சொன்னலாங்க, இதெல்லாம் வந்து டாப் அண்ட் செக் பண்ண முடியாதுங்க நம்ம. ஏன்னா நம்மளுக்கு ரோடே வந்து சின்ன ரோடு தான். ஸோ நம்ம வந்து டாப் அண்ட் செக் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஓட்டுவோம் நம்ம. ஒரு 80 வந்து வண்டி வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. அண்ட் வண்டியோட சவுண்டுமே வந்து நல்லா இருக்குங்க. அண்ட் ஒரு புல்லட்டு ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே மாட்டி நம்ம வந்து ஹைவேஸில் போகணுன்னு வச்சுருங்க, அப்படியே ஒரு ரைடர் ஃபீல், அப்படியே ரைடர் மாதிரி தாங்க இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அண்ட் வந்து இந்த வண்டிக்கும் ஹைவேஸ்க்கும் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த மோஸ்ட்லி வந்து 350cc புல்லட் எல்லாமே வந்து வண்டி ஹீட்டர் தாங்க. வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் புல்லட் லவர் நிறையா பேர் இருப்பீங்க, அண்ட் கிளாசிக் 350 லவர் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் கியர். ஸோ வண்டி ஓனருமே டாப் அண்ட் வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் தான் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம 80 நான் போதாங்க நமக்கு. ஸோ அந்த வண்டியோட வியூ காட்டுறேன் பாருங்க கைஸ். சன் சூரியன் அந்த சைடு அடிக்கி. ஸோ நம்ம அந்த சைடு நின்று காட்டுவாங்க. சரி போவோம். உங்களுக்கு நான் உட்காந்து ஓட்டுற இதுவே தெரியுங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்க கைஸ். அண்ட் இந்த பம்பர் வந்து பயங்கரம். புல்லட்னாலே பம்பர் தாங்க, அதில் வந்து அடிச்சிக்க முடியாது. அது இன்னுமே வந்து லுக்கு கொடுக்கும் நமக்கு. இது வந்து வில்லேஜ் மாடல் புல்லட்டுங்க. நம்ம திருப்பூர் சைட்லேயுமே நிறைய பேர் இந்த மாதிரி கலர் ஓட்டி நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாருமே அந்த கிரே அண்ட் பிளாக் அண்ட் அப்புறம் அந்த ஸ்டீல் அண்ட் அப்புறம் ஸ்டீல் அண்ட் ரெட்டு, ஸ்டீல் அண்ட் ப்ரௌன் தான் ஓட்டுறாங்க. மற்றபடி இந்த கலர் ஒரே கலராக யாருமே ஓட்டலை. ஸோ இந்த ரெட்லேயுமே வந்து நிறையா ஸ்டீல் வந்து வாரது வந்து இன்னுமே வந்து லுக்கு கொடுக்குங்க அந்த வண்டிக்கு. ஸோ இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 245. இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 வருதுங்க ப்ரைஸ். வண்டியோட ப்ரைஸ் 2,40,000 ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்துன்னு மட்டும்தாங்க சொல்லுவேன் நான் எப்போவுமே. ராயல் என்ஃபீல்டை ஒரு பெஸ்ட்டுங்க. எனக்குமே வந்து ஃபஸ்ட் தாட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு தான், இது தான் எடுக்கணும், கிளாசிக் தான் எடுக்கணும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு தான் ஜிடி மேலே கண் போயிட்டு அதனால் நம்ம ஜிடி எடுத்தோம். ஸோ வண்டி நல்லா இருக்குது. ஸோ நம்ம அப்படி திருப்பி இந்த வண்டியோட வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இங்கே பாருங்கள் வண்டியாக வருது. இதில் நம்ம டாப் எண்ட் வேறு ஓட்டுறதுக்கு வரோம் கைஸ். வண்டியோட சவுண்டை பாருங்கள் கைஸ், எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க கைஸ் வண்டியோட வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இது தாங்க வண்டியோட வியூ. இந்த மாடல் பிடிச்சிருக்கா அண்ட் இந்த வியூ பிடிச்சிருக்கா அண்ட் இந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கவனிங்க. அண்ட் இந்த வண்டி வந்து உண்மையிலேயே ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்களா தாராளமாக எடுங்க கைஸ். அண்ட் இது எடுக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காங்க, தாராளமாக எடுத்து போட்டு விட்டுங்க. இது தாங்க விண்டேஜ் லுக்கு. எங்கள் ஊர்லலாம் இதை ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை மட்டும்தாங்க பார்ப்பாங்க. அதுதாங்க அந்த புல்லட்டுக்குள்ள மரியாதை. ஸோ இந்த வண்டியை கொடுத்த நம்ம ப்ரோவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான், எல்லாருமே வந்து நம்ம கேட்டோடனே வண்டி தர மாட்டாங்க. ஸோ நம்ம கேட்டோடனே எடுத்துகிட்டு போ, எப்போ முடியுதோ அப்போ கொண்டு வீட்டில் விடு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நானுமே இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றேங்க. அண்ட் கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ பாய்.